மாதம்பட்டி ரங்கராஜன் இவருடைய அப்பாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அப்பாவோட பயோகிராஃபியை பேசணும் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. சோ அதனால அதை பத்தி ரொம்பவே சிம்பிளாவே வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு ஒரு சாதாரண எளிமையான மனுஷனா தான் இருந்திருக்காரு. அவருக்கு கேட்டரிங் அப்படிங்கிறது ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிருக்காரு. லட்சுமி கேட்டரிங் அப்படின்ற ஒரு கேட்டரிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவருக்கு வந்து என்ன அப்படின்னா சமையல் அப்படின்னா இவ்வளவுதான், கேட்டரிங் சர்வீஸ் அப்படின்னா இவ்வளவுதான். சோ இதுல வந்து நம்ம பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட கூடாது, நம்ம பிள்ளைங்க வந்து ஒயிட் காலர் ஜாப், ஐடி ஜாப் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அவங்க பெரிய லெவல்ல இருக்கணும், நம்மள மாதிரி கஷ்டப்பட கூடாது அப்படின்னு சாதாரணமா நம்ம அப்பாங்களா நினைக்கக்கூடிய ஒரு அப்பாவா தான் அவர் இருந்திருக்காரு. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜன் அப்படிங்கிறவருமே வந்துட்டு 12th வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. அதாவது 8th வரைக்கும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய சாதாரண ஸ்கூல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th 12th 10th இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சிட்டி சைட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. அப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மதியான சத்துணவு தான் அவருடைய ஒரு ஃபேவரட்டான உணவாவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகமா சாப்பிட்ட ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவங்க அப்பா வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து கண்டிப்பா நம்ம ஃபீல்டுக்குள்ள வந்துடக்கூடாது, அவர் இன்னும் நல்ல பெட்டரா இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், இன்ஜினியரிங் படிக்கணும். 60 செகண்ட்ஸ்க்கு மேல ஷார்ட்ஸ் வீடியோ போட முடியாது அப்படின்றதுனால மெயின் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க.